மாகாண சபை தேர்தல் குறித்த தகவல்களாக அவை பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அருண பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் ஒன்று பிரதானமாக தகவலாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்துக்குள் தீர்க்கமான ஒரு முடிவொன்றை எடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில்தான் அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் முற்பகுதியில் நடத்துவது குறித்து அரசாங்கம் ஆராய்வு என்பதாக வீரகேசரி பத்திரிகையுடைய 2ஆம் பாகத்தில் அது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்கள், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த தேர்தல்களை விரைவாக நடத்தி முடிப்பதற்கு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய முக்கியமான மார்ச் அமர்வுகளை மையப்படுத்தியதாகவும் இந்த முடிவு எடுக்கப்படவிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அமர்வுகளுக்கு முன்னதாக தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுவது மற்றும் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது போன்ற முக்கிய சர்வதேச இணக்க தீர்மானங்களையும் அரசாங்கம் தற்பொழுது எடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் முடிவை அரசாங்கம் எடுத்திருந்தது. எனினும் நாட்டின் சர்வதேச நட்பெயரை கட்டியெழுப்புவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் சட்டப்பூர்வமாக நிலுவையில் இருக்கின்ற அனைத்து தேர்தல்களையும் நடத்துவது அத்தியாவசியம் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின்படி பல நெருக்கடியான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதாகவே அதிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எவ்வகையான முடிவுகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தகைய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் மாகாண சபைகளுடன் கலந்தாலோசனை செய்வது கட்டாயமாகும். இதற்கு செயல்பாட்டில் உள்ள மாகாண சபைகள் தேவைப்படுகின்றன. எனவே சர்வதேச பொருளாதார அழுத்தங்களும் ஜனநாயக கடமைகளும் இணைந்து இந்த தேர்தலை விரைவுபடுத்தும் காரணியாக அமையும் என்பதாகவும் அவர் இதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தல் கடைசியாக 2012ஆம் ஆண்டில் கிழக்கு வடமத்திய சப்ரகமுவ மாகாணத்திலும் 2013ஆம் ஆண்டில் மத்திய வடமேல் வடமாகாணங்களிலும் 2014ஆம் ஆண்டில் ஊவா மாகாணத்திலும் என 4 கட்டங்களாக நடத்தப்பட்டிருந்தன. அதன் பிறகு கடந்த பல ஆண்டுகளாக தேர்தல் முறைமையை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே தாமதத்திற்கான அடிப்படை காரணம் புதிய கலப்பு தேர்தல் முறை அறிமுகப்படுத்துவதாகும். இது விகிதாசார மற்றும் வட்டார முறைமைகளை இணைக்கும் ஒரு முறையாக இருக்கிறது. எனவே இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது.